ஹாய் சத்யம் ஸ்டார் வியூவர்ஸ். எந்த பாவம் இல்லைனா எந்த பாவ அதிபதி உங்களை ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு ஆடிட்டராகவோ இல்லை ஒரு கிரிட்டிக்கல் அனலிட்டிக்கல் திங்கராகவோ இல்லை ஒரு ஃபால்ட் ஃபைண்டிங் ஸ்பெஷலிஸ்டாகவோ இல்லை ஒரு ப்ராப்ளம் சால்வராகவோ இதை எல்லாத்தையும் ஆக்கிறதுக்கு இல்லை ஒரு ஹீலர் இதெல்லாம் ஆக்கிறதுக்கு எந்த பாவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஹவுஸ் அண்ட் 6th லார்ட். ஆமாம், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். எந்த பாவம் ஒரு மனிதனுக்கு நோய், வம்பு, வழக்கு, கடன் இது எல்லாம் கொடுக்குமோ அதே பாவம்தான் நான் மேல் சொன்ன எல்லா விஷயத்தையும் கொடுக்கறதுக்கும் அதே பாவமும் அதே அதிபதியும் தான் ரொம்ப முக்கியம். ஆமாம், இந்த 6ஆம் பாவத்துக்கு இயற்கையாகவே ஒரு தன்மை இருக்குது. அது என்ன தன்மைன்னு பார்த்தீங்கன்னா குறை கண்டுபிடிக்கும் தன்மை. அது மட்டும் இல்லைங்க, அந்த 6ஆம் பாவத்தில் தான் பிரித்து பார்க்குற தன்மை இருக்குது. அதாவது ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தை பிரித்து பார்க்குறது. குறை கண்டுபிடிக்கிறதுனா என்னங்க? ஓகேவா, ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்துக்கு 2 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வருதுன்னா ஒருத்தர் அதை ஏற்றுக்கலாம், ஒருத்தர் அதை ஏற்றுக்காமல் போகலாம். அப்படி ஏற்றுக்காமல் போகும்போது அங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் குறைன்றது. ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தில் இன்னொருத்தருக்கு அது மாறுபட்ட கருத்தாக இருக்குதுன்னா அப்போ அது ஒரு குறை. ஓகேங்களா? அப்போது அந்த குறை கண்டுபிடிக்கிற தன்மை அந்த 6ஆம் பாவத்துக்கு இயற்கையாகவே இருக்குது. அது மட்டும்தான் 6ஆம் பாவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அப்படியே செக்லிஸ்ட் போட்டுக்கிட்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணிக்கிட்டே வர மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பண்ணிட்டேன் அடுத்து இது பண்ணணுன்ட்டு அந்த விஷயம் எல்லாமே இந்த 6ஆம் பாவத்துக்கும் 6ஆம் அதிபதிக்கும் தான் போய் சேரும். ஓகேங்களா? அதாவது ஒருத்தர் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இல்லை ஸ்ட்ரக்சர்டாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், ஆன் டெய்லி பேசிஸ் ஒரு ரொட்டீனை வந்து அப்படியே ரெகுலராக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணுன்னாலும் நம்ம 6ஆம் பாவத்தை தான் நம்ம சொல்லணும். அதனால தான் 6ஆம் பாவத்தை வந்து சர்வீஸுன்னு நம்ம சொல்லலாம். 6ஆம் பாவத்தை வந்து அடிமை வேலை அப்படின்ற விஷயத்துக்கும் நம்ம ஒப்பிடலாம். இன்னொன்று வந்து 6ஆம் பாவத்தை வந்து டெய்லி ரொட்டீன்ஸோடவும் நம்ம ஒப்பிடலாம். இதுதான் 6ஆம் பாவத்தோட தன்மை. அப்போது இந்த 6ஆம் பாவமும் 6ஆம் அதிபதியும் ரொம்ப முக்கியம். காலபுருஷ தத்துவத்துக்கு இந்த 6ஆம் பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னி வீடு. ஓகேங்களா? இந்த பாவத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். கரெக்டுங்களா? இதோட காரகம் அப்படின்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சனீஸ்வர பகவானும் வருவார், செவ்வாய் பகவானும் வருவார். ஒரு சில பேர் வந்து ராகு பகவானையும் உள்ள சேர்த்துப்பாங்க. பட் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அதிபதி வந்து புதன், காரகம் பார்த்திங்கன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த பாவத்துக்கு வந்து காரக அதிபதியாக வருவாங்க. அப்போது இந்த 6ஆம் பாவம் அப்படின்ற இந்த புதன் அப்படின்றவர் ஒரு மனிதனோட இன்டெலிஜென்ஸுக்கும் கிரிட்டிக்கல் திங்கிங்க்கும், ஓகேங்களா, அதாவது அந்த இடத்துல வந்து நுணுக்கமாக உள்ள சென்று அதில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஆராய்ந்து பார்க்குறதுக்கு, அந்த மைன்யூட் மைக்ரோஸ்கோபிக் லெவல் ஆஃப் டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கும், அந்த மைக்ரோஸ்கோபிக் பிக்சரை பார்க்குறதுக்கும், ஓகேங்களா, புதன் பகவான் ரொம்ப முக்கியம். இந்த 6ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 6ஆம் பாவத்தில் வந்து மேக்ஸிமம் இன்ட்யூஷன் வந்து கிடையாது. இந்த 6ஆம் பாவத்தில் வந்து இன்ட்யூஷன் வந்து 0ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 6ஆம் பாவத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லைக் யூ வில் ட்ரை டு அப்ளை ஆல் யுவர் இன்டெலிஜென்ஸ், யூ வில் ட்ரை டு அப்ளை, நீங்கள் படித்தது எல்லாத்தையும் இங்கே அப்ளை பண்ணுவீங்க, நீங்கள் கேட்டது, நீங்கள் பார்த்தது, நீங்கள் படித்தது எல்லாத்தையும் இங்கே அப்ளை பண்ணுவீங்க. ஸோ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக there will be a difference of opinion. இந்த பாவத்தில் தான் நீங்கள் குறை கண்டுபிடிப்பீங்க. எல்லாமே இந்த பாவத்தில் தான் நடக்கும். அதனால தான் 6ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான பாவம். எப்படி இந்த உடல் வந்து தினம் அந்த உடல் உட்கொள்கிற உணவை வந்து, ஓகேங்களா, பிரித்து அந்த உணவில் இருக்கிற சக்தியை வந்து ஜீர்ணிச்சுக்கிட்டும் அந்த சக்தியை போக மீதி இருக்க கழிவை வெளியில் எக்ஸ்கிரிட்டிவ் ஆர்கன்ஸ்க்கு தள்ளுதோ, அதே மாதிரி ஆன் டெய்லி பேசிஸ் ஒரு மனிதனும் என்ன பண்ணணும்னா அவன் என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் அந்த 6ஆம் பாவம், அவன் லக்னத்துக்கு 6ஆம் பாவம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை he needs to analysis, அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை ஆன் டெய்லி பேசிஸ் he needs to review, check and analysis. அப்போ தான் அதில் என்ன குறை இருக்குன்னு தெரியும். இப்போ எப்படி உடம்புக்கு வந்து ஜென்ரலாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்
வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி அந்த 6ஆம் பாவம் எந்த பாவமாக வருதோ அதை அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த பாவத்திலேருந்து தான் கழிவுகள் உற்பத்தி ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக இயக்குனீங்களா, அதை கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு நம்ம சொல்லலாம். அதே நீங்கள் நெகட்டிவாக இயக்குனீங்கன்னா வாழ்க்கையே போயிடும். சும்மா எல்லாத்தையும் தொட்ட தொண்ணூறுக்கும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி எப்படி சோஷியல் மீடியா திறந்தாலே குறை சொல்கிறதும், அடுத்தவங்கள வந்து பழி சொல்கிறதும், அடுத்தவங்கள கேலி சொல்கிறதும் ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டாகவும் ஸ்டாண்டர்ட் பேட்டர்னாகவும் இருக்கோ, அதே மாதிரி தான் வாழ்க்கையும் போயிடும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் அதிபதி அந்த இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த 6ஆம் பாவம் தான். இது எல்லாத்துக்கும் அடிப்படை அதிபதியும் பார்த்திங்கன்னா அந்த 6ஆம் அதிபதியான புதன் தான். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் விச் மேக்ஸ் திஸ் சொசைட்டி எவால்வ், விச் மேக்ஸ் திஸ் சொசைட்டி க்ரோ, விச் மேக்ஸ் அன் இண்டிவிஜுவல் பர்சன் டு லேர்ன் ஃப்ரம் இஸ் மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? ஒரு இந்த சொசைட்டியை வந்து சொசைட்டியோட வளர்ச்சிக்கும் ஒரு மனிதன் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கும் ஓகேங்களா அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லாத்துக்குமே இந்த 6ஆம் பாவம் தாங்க ரொம்ப முக்கியம். அப்போது இந்த இது ஓகே, நான் இந்த 6ஆம் பாவத்தை பற்றி ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். அப்போது இந்த லாஜிக்கை எப்படி அப்ளை பண்ணலான்னா, உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் பாவம் எந்த ராசியாக வருதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் துலா லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் பாவம் வந்து மீன ராசியாக வரும். அதே நீங்கள் கன்னி லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் பாவம் வந்து கும்ப ராசியாக வரும். இப்போ நீங்கள் விருச்சிக லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் பாவம் மேஷ ராசியாக வரும். ஸோ எந்த ராசியாக வருதோ அந்த ராசி சார்ந்த விஷயத்தில் முதல்ல நீங்கள் குறை கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தது அதில் உங்களுக்கு திருப்தி அடைய மாட்டீங்க. அடுத்தது அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நான் துலா லக்னத்துக்கே எடுத்துக்கலாமே. துலா லக்னம் வேண்டாம், நம்ம எங்கே போகலான்னா சிம்ம லக்னம் எடுத்துக்கலாம். இப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு 6ஆம் பாவம் எதுவாக வரும்? அவங்களுக்கு 6ஆம் பாவம் வந்து மகர லக்னமாக வரும், மகர பாவமாக வரும், சாரி. ஓகேங்களா? அப்போது இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு இயற்கையாகவே அந்த மகரத்தோட அதிபதி சனி. ஓகேங்களா? இது சார்ந்த விஷயங்களோட சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஜென்ரலாக சிம்ம லக்னக்காரங்களால் அந்த 10ஆம் பாவம், அதாவது சனி பகவான், அதாவது மகரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, அவங்களோட சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சொன்னால் என்ன மாதிரி சண்டைனா, அவங்களால ரெகுலராக ஒரு ஜாபுக்கு போக முடியாது. அவங்களுக்கு அந்த ஜாபுக்கு போகணும், அடுத்தவங்க சொல்கிறத கேட்கணும், ரிப்பீட்டடாக ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும்னா அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து அந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும் போது அது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், இதே நம்மளுக்கு இயற்கையாக தெரியும். இன்னொன்று வந்து 10ஆம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் ஸ்தானம் 10ஆம் பாவம் தான். ஏன்னா அது 7க்கு 4, அப்போ அது 10ஆம் பாவம். ஓகேங்களா? அது மாமியார் ஸ்தானம். அப்போ மாமியாரோடவும் அவங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் இவங்க சிம்மம் அப்படின்னு வரும்போது இவங்க வந்து சூரியன், அது மகரம் வரும்போது அது வந்து சனி. அப்போ இயற்கையாக இந்த என்ன சொல்கிறது, பாஸ் அண்ட் எம்ப்ளாயி கான்ஃப்ளிக்ஸ், எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி கான்ஃப்ளிக்ஸ், ஓகேவா, முதலாளி தொழிலாளி பிரச்சனைகள் இவங்களுக்கு இயற்கையாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே சமயம் அவங்களுக்கு முட்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்குமா? ஆனால் முட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் அந்த பாவத்தை வச்சு நம்ம கோரிலேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கும்ப லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பத்துக்கு 4ஆம் பாவம் எதுவாக வரும்? இது கடகபாவமாக வரும். அப்போ கடகபாவமாக வரும்போது கும்பலக்னத்துக்கு 6ஆம் பாவம் கடகபாவமாக வரும். அப்போ அந்த கடகபாவம்ன்றது காலபுருஷனுக்கு 4. அப்போ காலபுருஷனுக்கு 4னா அப்போ சொத்து, அம்மா, ஒரு மனிதனோட எமோஷன்ஸ், ஓகேங்களா, அவனோட கேரக்டர், அப்ரிங்கிங், ஓகேங்களா, த வே ஹி காட் நர்ச்சர்ட், ஓகேங்களா, சொத்து, சுகம், இது எல்லாமே 4ஆம் பாவம் தான். அப்போது இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமானா அவனுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஜாதகருக்கு, அதாவது கும்பலக்னக்காரக ஜாதகர்களுக்கு இது சார்ந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை இதில் ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும், அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும், கரெக்டுங்களா, உங்களோட ஒவ்வொரு லக்னத்துக்கும் 6ஆம் பாவமாக எந்த ராசி வருதோ அந்த ராசியோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராசி தன்மைகளோட உங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் பிரச்சனைகள் இருக்கும். ஓகேங்களா?
அந்த பாவம் சார்ந்த அந்த ராசி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் குறை கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு திருப்தி இருக்காது. ஓகேங்களா? இது இதை மட்டுமே வச்சு நம்ம சொல்லிடலாமான்னா, இதை மட்டுமே வச்சு நம்ம 100% சொல்ல முடியாது. ஏன்னா இது பேஸ், இது ஃபவுண்டேஷன். எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு அந்த நிலம் முக்கியமோ, அந்த நிலத்தை நம்ம ஆய்வு செஞ்சுட்டு அந்த அந்த நிலத்தை பொறுத்து நம்ம மேலே பில்டிங் ரைஸ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி இது ஒரு பிளாங்க் எம்டி. ஓகேங்களா? இந்த எம்டி இதை வச்சுக்கிட்டு அந்த பேஸ் ஃபவுண்டேஷனை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த வீட்டில் என்னென்ன கிரகம் இருக்குது, இந்த வீட்டை எந்தெந்த கிரகம் பார்க்குது, அதே மாதிரி இந்த வீட்டோட அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரு, அந்த அதிபதியை எந்தெந்த கிரகம் பார்க்குது, கூட யார் இருக்கா அப்படின்ற வேரியஸ் பேராமீட்டர்ஸை நம்ம ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி தான் எண்ட் ஆஃப் தி டே வி ஹாவ் டு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியும். பட் அடிப்படைத்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இதை வச்சு நீங்கள் பிளைண்டாக நீங்கள் சொல்லலாம். 12 லக்னத்துக்குமே நீங்கள் பிளைண்டாக நீங்கள் சொல்லலாம். கும்பலக்னக்காரங்கமா அம்மா கூட பிரச்சனை இருக்கும், சொத்து சுகத்தில் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மீன லக்னக்காரங்களா இயற்கையாகவே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், பசங்களோட பிரச்சனை இருக்கும், பதவியில் பிரச்சனை இருக்கும், பதவியில் இருக்கிறவங்களோட பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? மனைவியோட பிரச்சனை இருக்கும். இதையும் நீங்கள் சொல்லிடலாம். ஓகேங்களா? அதே சமயம் இல்லை நான் ரிஷப லக்னக்காரங்களா அதே தான், அவங்களுக்கு 6ஆம் பாவம் காலபுருஷனுக்கு 7ஆக வரும். ஓகேங்களா? அப்படி இல்லையா கன்னி பாவம் அவங்களுக்கு எந்த பாவமாக வரும், அவங்க கன்னி பாவம் லக்னத்துக்கு 5ஆம் பாவமாக வரும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு. அப்போ அவங்களுக்கும் என்ன ஆகும், பதவியில் பிரச்சனை. ஓகேங்களா? குழந்தைகளில் பிரச்சனை, அடுத்தது வேலையில் பிரச்சனை, அடுத்தது உங்களுக்கு மனைவியோட பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் பிரச்சனை, இது ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ், இதெல்லாம் வருமானா இதெல்லாம் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் கடக லக்னக்காரங்களுக்கு அப்பாவோட பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஆன்மீக குருமார்களோட பிரச்சனை வரும், வழிகாட்டுறவங்களோட பிரச்சனை வரும். ஓகேங்களா? தனக்கு மேலே இருக்கிறவங்களோட பிரச்சனை வரும். ஓகேங்களா? அவங்க நம்பிக்கையில் பிரச்சனை வரும். அவங்க ஒரு விஷயத்தை தீர்மானமாக நம்பிட்டு அந்த நம்பிக்கையை விட முடியாமல், ஓகேங்களா, இல்லை அந்த நம்பிக்கையை அதிகமாக பிடிச்சிக்கிட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த கடக லக்னக்காரங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், எது சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம 6ஆம் பாவத்தை வச்சு சொல்லலாம். இது எப்படி நம்ம கவுண்டர் பண்ணலாம், இதை எப்படி நம்ம சமாளிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு அந்த 6ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு 6ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களோட புரிதல் ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் வேணும். ஓகேங்களா? அது ஏன்னா மெர்க்குரி அறிவுக்கான கிரகம். ஓகேங்களா? அறிவுன்ற இன்டெலிஜென்ஸ்க்கான கிரகம். ஓகேங்களா? ஸ்கில்ஸ்க்கான கிரகம். அப்போது அடிப்படையில் அந்த விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 6ஆம் பாவம் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 6ஆம் பாவம் உங்களுக்கு மனைவி பாவத்தை குறிக்குது. ஓகேங்களா? லக்னத்துக்கு கன்னி பாவம் 7ஆம் பாவமாக வருதுன்னா, அப்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற ஸ்கில்ஸ் வேணும். அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்ற ஸ்கில்ஸ் வேணும். ஓகேங்களா? அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி இன்னும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்னி பாவம் 5ஆம் பாவமாக வருது. ஓகேங்களா? ரிஷப லக்னக்காரங்களுக்கு 5ஆம் பாவமாக வருது. அப்போது அங்கே என்ன ஆகும், உங்களுக்கு ஏன்னா 5ஆம் பாவம்ன்றது வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வரும். ஓகேங்களா? அடுத்தது தலைமை பொறுப்பு, பொசிஷன், இதெல்லாமே கூட நம்ம 5ஆம் பாவத்தை வச்சு நம்ம சொல்லலாம். இன்னொன்று நம்ம மனதால் நம்ம நேசிக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம 5ஆம் பாவம். இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இது சார்ந்த ஸ்கில்ஸை எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று அதாவது விர்கோ, அதாவது இங்கிலீஷில் விர்கோ. ஓகேங்களா? கன்னி அப்படின்னா இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் பயன்படுத்திடாத, யாரும் என்ன சொல்கிறது, யாரும் யூஸ் பண்ணிடாத, ஓகேங்களா, அப்படின்ற ஒரு அர்த்தம் இங்கே வரும். ஓகேங்களா? யார் கையும் பட்டிடாத, யாரும் பயன்படுத்திடாத, யாரும் யூஸ் பண்ணிடாத அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஆல்வேஸ் தேர் இஸ் அ நியூ சேலஞ்சஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அந்த இடம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே விஷயத்த நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணாலுமே ஆன் டெய்லி பேசிஸ் என்ன ஆகும்னா, ஒரு புது சேலஞ்சஸ், ஒரு புது விஷயம் நீங்கள் அங்கே லேர்ன் பண்ணிப்பீங்க. ஒரு புது விஷயத்தை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்க. ஆல்வேஸ் தேர் வில் பி சம்திங் நியூ விச் யூ ஹவ் நாட் சீன் பிஃபோர். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத விஷயங்கள் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போது அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகேங்களா? அது சார்ந்த ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 6ஆம் பாவம் சார்ந்த ஒரு விஷயம்.
நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் சின்னதாக ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து ஜோதிட ரீதியாகவும் சரி, ஓகேங்களா, வாழ்வியல் ரீதியாகவும் சரி, எப்படி அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும், அதுக்கான சின்ன சின்ன ரெமெடிஸ் என்ன, டிப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பாய், திஸ் இஸ் ஆஸ்ட்ரோ சந்தோஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.